ஏமா எல்லார் வீட்ல போய் பாருமா, அம்மா தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுக்காங்க. நீ என்னன்னா பிள்ளையவே போட்டு உயிரை வாங்குற. என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். போய் உள்ள 2 வாழைப்பழம் இருக்கா எடுத்துட்டு வா போ. 2 இருக்கா அப்போ 1 எனக்கு 1 உனக்காமா? செருப்பு பிஞ்சிரும். 2மே எனக்கு தாண்டி. 1 மட்டும் எடுத்துட்டு வா. 1 அப்படியே பிரிச்சுக்குள்ள வச்சிரு. நான் அப்புறமா சாப்பிட்டுடுவேன். சரியான ஆளு. இதுட்ட கேட்டதே தப்பு. நம்மள தின்னுட்டு போயிருக்கலாம் பேசாம. இளிச்சக்கா எங்க இருக்கீங்க? ஏண்டி இப்படி காரணத்துல அடுத்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிற? வீட்ல உங்க அம்மாக்கு போய் வேலையில பாருடி. போடி. என் பிள்ளை வேலை பார்க்கறதையும் கெடுத்து விட்டுருவா போல. தும்முர் பிடிச்ச கிளவி. அதான் இது இருக்கும்போது இங்க வரவே கூடாது. ஏமா இந்தாம்மா வாழைப்பழம். கொசு என்னை பார்க்க வந்தாளா? அவ சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. கொசு வரல. நீ வந்து வாழைப்பழத்தை கொடுத்து வீட்டுல உள்ள வேலையை பாரு போடி. அவ்வளவுதான் இருக்கும். விளையாட கூட்டிருப்பா. அதான் இந்த மொட்டையமா கோச்சிட்டு ஏதாவது வஞ்சி விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த தொழிய வேற தின்னுட்டு தூக்கி போடணும். எந்திரிச்சு போகலாம். கறி வலிக்குது. இன்னொருக்கு இந்த சிரிக்கையை கூப்பிட்டா கோச்சு கூடாலே. சரி பேசாம சன்னல் வெளியே பக்கத்து வீட்டுல தூக்கி எரிஞ்சிருவோம். எவ்வளவு ரோட்ல மீசி வலிக்கு விளட்டும். அறிவு கட்டவளுங்க. சூப்பா ரெடிதான் வரவா அண்ணே. நான் இறங்கி வரவா. ஐயோ மண்டபத்துல என்ன விழுந்துச்சு? எந்த கெடா மாடு வாழைப்பழத்தை தின்னுட்டு தொழில் தூக்கி எரிஞ்சிச்சுன்னு தெரியல. அது யாரும் சன்னல் வெளியே எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. இந்த கிளவியா தான் இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு நின்றுருக்கா. ஏமா கிளவி வெளியே வாமா. என்ன பேச்சு ரொம்ப நீளமா போதே. வயசுக்கு தகுந்த மாதிரி பேச பழகடி. ஏமா கிளவி அறிவு இல்ல. தின்னா உன் வீட்டுல குப்பையை தூக்கி போடு. இங்க தூக்கி எறிகிற ரோட்ல ஆளுங்க நடக்க வேண்டாமா? ஏண்டி கெடா மாடு மாதிரி இருக்கியே. ஒரு வாழைப்பழ தொழில் ரோட்ல கிடக்குது. ஓரமா நகண்டு போய் வேண்டியதானடி. அது எதுக்கு பாத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்க? ஏமா லூசு கிளவி. தின்னா உன் வீட்டு குப்பை தொட்டில போடு. அதை விட்டுட்டு ரோட்ல போட்டுக்கிருக்க. ஏன் உன் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. நீ எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டு போக வேண்டியதானடி. ஆமா நீ குடும்பமா உட்காந்து தின்னு போடுவியா? நான் உட்காந்து தூத்துக்கிட்டு அலையணுமா? ஏண்டி வயசான ஆளுக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களாடி? என்னடி பொம்பளைங்க நீங்களா? வயசானால நீ இருக்கிற ஆளுகளை கூட கொன்றுவீங்கம்மா. சரி கையோட எடுத்துட்டு போயிரு. அந்த அங்கிட்டு குப்பை தொட்டி இருக்காங்க போய் போட்டுடி. போடி. தேவனா தூக்கி போடலன்னா போமா அங்கிட்டு. இதெல்லாம் வலிக்கு விழுந்திருக்கணும். அப்பதான் வாயை குறைச்சிருப்பா. வாயை பாரு வாயை. ஆத்தா இது என்ன நம்ம வீட்டுல இவ்வளவு குப்பை? ஏதுடி இவ்வளவு குப்பை? ஏமா தின்னு நீ வந்து குப்பை தொட்டியில போடணுமா? வீட்டுக்குள்ள இப்படி போட்டினா வீட்டுல இவ்வளவு குப்பை சேரதாமா செய்யும். இவ ஒருத்தி என்னைய குறை சொல்லணும்னா இவளுக்கு பொழுதே போகாது போல. சரி நகலுமா. ஆனா அங்கிட்டலாம் குப்பை கிடக்கு. எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி குப்பை வழியில கொட்டணும். ஆமா இவ குப்பை வழியில கொண்டு போய் கொட்ட போறா. பேசாம போடி அங்கிட்டு. தூத்து வந்து அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரி வாசல்ல தள்ளி விட்டுரும். குடு விளக்கு மர கூட நான் பாத்துக்கிறேன். இப்படியே சொல்லி யார்ட்ட அடி வாங்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீ வீட்டுல வேற வேலையை பாரு போ. ஒரு வழியா தூத்திங்க கொண்டு வந்தாச்சு. இந்த சிரிக்கி பாக்குறதுல ஓடிடுவோம். இந்த கிழவி என்ன செய்யுமா? இந்த கிழவி இந்த எரும மாடு மொட்டை கிழவி என்ன குப்பையை கொண்டு வந்து அவன் எங்க வீட்டு வாசல்ல தட்டிட்டு இருக்க? ஏமா நான் ஒன்னும் உன் வீட்டு வாசல் முன்னாடி தட்டல. குப்பையை தூத்துக்கிட்டே வந்தேன். இந்த குப்பைக்கு கூட உன் வீட்டு வாசல் விட்டு தாண்டறதுக்கு மனசு இல்லாதனால இங்கே நின்னுக்கிடுச்சு. ஆமா நிக்கும் செருப்படுத்து 2 அடி அடிச்சனா நிக்கும். ஏடி ஆனதா ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குப்பை வாங்குறவங்க வந்துருவாங்க. அப்படியே கையோட அள்ளி போட்டுரு. இன்னும் வேற என்னலாம் செய்யணும்? உன் வீட்டு கக்கூசு கழுவணுமா? அதையும் செஞ்சிடறேன். இப்ப கழுவு வேண்டாம். நீ மாவை கழுவிட்டா நீ நாளை காலைல வேணா வந்து கழுவி விட்டுரு. இன்னும் உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள இந்த குப்பையை தூக்கிட்டு ஓடிடு. ஒழுங்கா மரியாதை இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேற. ஏடி இந்த குப்பையை எடுத்துட்டு போய் நான் என்னடி செய்ய முடியும்? என்னடி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன செய்யணும்? குப்பையை எடுத்துட்டு போய் மசாலா தடவி ரோஸ்ட் போட்டு அம்மை மாவுல உட்காந்து தின்னுங்க. என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா என் வீட்டு வாசல் நாடி குப்பை இருக்க கூடாது. விளங்காத சிரிக்கி ரொம்ப உசாரா இருக்கா. குப்பையை நைஸா தள்ளி விட்டு போயிருன்னு பார்த்தா நம்மளே திரும்ப கட்டிட்டு இழுத்துட்டு போக சொல்றாளே. ஏடி இழுச்சவளே உள்ள தீப்பெட்டி இருக்கோ எடுத்துட்டு வா. இருமா ஒரே நேரத்துல 10 வேளை சொன்னீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இந்தாமா அப்படியே தீப்பெட்டி எதுக்கு? உன்னை கொளுத்தி போடணும்டி. அதுக்கு தாண்டி என்னை கொளுத்தி போட்டினா அப்புறம் நீ கேட்கறதெல்லாம் எடுத்துட்டு வரக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படி சொல்லி தாண்டி என்னை அப்படியே அடக்கி வச்சுட்டான். எதுக்குமா இப்படி ஆவாத வேலையெல்லாம் பாக்குற? தீய போட்டு கொளுத்திக்கிருக்க. வீட்டுல 1000 வேலை இருக்கு. உள்ள போய் பாரு. தேவையில்லாம பேசிக்கிருக்காதேன்ட்ட. ஏமா பாட்டி இப்படி நான் ரோட்ல போட்டு தீய கொளுத்திக்கிறீங்களா? நான் எப்படி அங்க போறது? எல்லாம் ஒரு நாளைக்கு அப்படி ரோட் வேலையை சுத்திப்பாங்க. யாரும் இங்கிட்டு வரக்கூடாது. கிளவிக்கு ஒரு வேலையே இருக்காது போல. என்னத்தையாவது கொளுத்தி போட்டுட்டே அலையுது. ஏடி அது என்னடி உன் ஃப்ரெண்டு கரதானடி? அவ கையில வச்சிருந்தா நம்ம கூட மாதிரி இருக்கடி. அது கொடுத்த போது புடுங்கடி. ஏமா அது அவங்க வீட்டு கூடமா? ஏடி கொசு எரும மாடு. அப்ப எங்க வீட்டுக்கு வந்தீனடி. கொடுத்த அப்படி கையோட திருடிட்டு போயிட்டியோ? ஆமா இந்த கூட ஒரு கோடிக்கு போவோம். இதை வித்துட்டு நான் பாரின்ல போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். பாத்தியாடி என்ன திமிரா உன் ஃப்ரெண்ட் பேசுறானே. இதுக்கு தான் சொல்றேன் அவ கூடலாம் சேராதன்னு. கிளவி கை நாளைக்கு சும்மாவே இருக்காது போல. இல்லதடி வம்பளுத்துட்டே இருக்குது. யார்ட்ட அடி வாங்க போகுதுன்னு தெரியல. என்னம்மா இது பவுமானமா குப்பை தூக்கிட்டு போனா? நான் கூட கொண்டு போய் குப்பை தட்டில் தட்டப்பறன்னு பார்த்தா இங்க வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கா பாரு. இவன் நல்லா இல்லைன்னா எவ்வளவுமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாவல. இவ்வளவு கொசு உன் கையில வச்சுக்க. தண்ணியாவது அதுல ஊத்து. கீழே அமரட்டும். இல்ல சார் இதெல்லாம் வேண்டாம். தண்ணி வேண்டாம். உங்க வீட்டுல ஏதாவது மண்ணெண்ணெய் இல்லாட்ட எண்ணெய் இருந்தா எடுத்துட்டோம். கூட கொஞ்சம் இதுல ஊத்துவோம். எரியட்டும். கிளவி மண்டையெல்லாம் கறிக்கி விட்டாதான் அடங்கும். ஆமா மண்டையில முடியும் இல்ல கூறும் இல்ல. ஏடி என்னங்கடி அங்க நின்னுக்கிட்டு என்னை பத்தி குசு குசுன்னு பேசுறீங்க? இனிய பத்தி பேசுறவங்களும் விளங்க மாட்டாங்கடி. எம்மா கிளவி இந்த நியாயம் பண்ணுதம்மா.